காலங்கள் மாற மாற வந்து தேவைகள் மாறுது. சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. நம்மட்ட ஒரு செல்போன் இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருந்தா வந்து Facebook, Instagram, Twitter இப்படி எல்லாமே பார்க்குறோம். இப்படி நம்ம உடனுக்குடனே பல விஷயங்கள், பல செய்திகளை வந்து நம்ம கேட்குறோம். இந்த செய்திகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள உள்ள போய் தங்குதான்னா வந்து சில விஷயம் தங்கும், பெரும்பாலான விஷயம் அப்படியே போயிடும். ஸோ இப்படிதான் வந்து இந்த உலகத்துடைய விஷயங்களே போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 2025ல வந்து சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மகிட்ட செல் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பொழுதுபோக்கா சில விஷயங்கள் பண்றோம். சில பேர் வந்து என்னன்னா ஆபாச தளங்களை வந்து பாக்குறாங்க. இதுல ஒரு பெரிய குற்றம் வந்து குழந்தைகளுக்கான ஆபாச தளங்கள். இந்த மாதிரி தளங்கள் வந்து பாக்குறவங்க வந்து ஒரு மனநோயா மாறுறவங்க ஒரு கேட்டகரி. இரண்டாவது பொதுவா ஆபாச தளங்கள் பாக்குறவங்கனாலே அந்த வகையான ஒரு மனநோய் கேட்டகரிக்குள்ள வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து உள்ளிழுக்கப்பட்டுறாங்க. ஸோ அதாவது கூகுள் சர்ச் பண்றப்ப வந்து இந்த ஆபாசமான தளங்கள்ல வந்து குழந்தைகளுக்கான ஆபாச தளங்கள் பாக்குறவங்களும் சரி, இந்த குழந்தைகளுக்கான ஆபாச தளங்களை உருவாக்குறவங்களும் சரி. ஸோ அந்த மாதிரி இது வந்து இமிடியேட்டா வந்து அரெஸ்ட் ஆயிரும். பெரிய அளவு கேஸ் போகும். அதனால வந்து நீங்க வந்து சும்மா இந்த கூகுள்ல வந்து தட்டிக்கிட்டு டக்கு ஏதாவது ஒன்று பார்ப்போம் அப்படின்ட்டு தட்டிடக்கூடாது. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒருத்தனை வந்து வெட்டணும், போட்டு தள்ளணும், பாம் தயாரிக்கிறது எப்படி, வெட்டுறது எப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லீகல் சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்க வந்து தேடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்து போலீஸ் கண்ட்ரோலுக்கு போகும். அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து சைபர் கிரைம்னு சொல்லி ஒரு சீட்டே வந்து ஒதுக்குற அளவு இருக்கு. வெளியில இருந்து சைபர் கிரைம் வந்து ஃப்ரீலான்ஸ் ஹெல்ப் பண்ற ஆட்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சைபர் கிரைம்ல அதிக அளவு மோசடி நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு செல்லு இருக்குன்னு சொல்லிட்டு பாம்பு செய்ய இப்ப யாரும் வந்து நம்ம தான் அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. டக்குன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சில பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சில பேர் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி போலீஸ் வந்து தடுத்த நிகழ்வுலாம் இருக்கு. ஸோ வந்து இந்த ஹேக்கிங் சொல்லி ஒரு இது இருக்கு. அதாவது ஹேக்கிங்ல வந்து என்னன்னா நீங்க ஹேக்கிங் படிக்க போறீங்கன்றது ஒரு விஷயம். அதுக்குன்னு வந்து பல்கலைக்கழகம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அது நீங்க பண்ணலாம். நான் வந்து அடுத்தவனுடைய காசை சுருட்டணும், அடுத்தவனை ஏமாத்தணும், அதுக்கான விஷயங்களை வந்து நீங்க தேடுறப்பயே ஆட்டோமேட்டிக்கா உங்களை பத்தி சிஸ்டத்துல டீட்டெயில் எல்லாமே போயிடும். நம்ம என்னன்னா நம்ம வீட்டு செல்ல இருந்து தானே அப்படின்னு வந்து நம்ம சிஸ்டத்தையோ இந்த செல்ல இருந்து நம்ம யோசிக்கணும். நம்ம டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து என்னன்னா சில பேர் வந்து செல்லு வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து கை தப்பு வச்சிருப்பாங்க. கூகுள்ல வந்து கை தம்பை வந்து ஃபுல்லாவே கொடுத்து நம்மளுடைய டீட்டெயில வந்து மூணாவது ஒரு மனிதருக்கு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆரம்பத்திலேயே சில தெரியாம வந்து சில வேலைகள் நம்ம பண்ணியிருப்போம். நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து கவர்மெண்ட்ட இருக்கு. ஸோ இதை தவிர வந்து என்னன்னா இன்னைக்கு தேடுபொறி, நீங்க ஒரு விஷயம் வந்து தேடுறீங்கனாலே அடுத்து வந்து நீங்க இதை தான் தேட போறீங்கன்னு சொல்லி அதாவே வந்து டப்பு டப்பு டப்புன்னு நீங்க ஒரு நகை விளம்பரம் பார்த்தீங்கன்னாலே அடுத்த நிமிஷம் நகையா வரும், காரை பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படிதான் இருக்கு. சில விஷயங்கள் வந்து இந்த 2025ல வந்து என்னன்னா சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தேவையில்லாத ஆபாச தலங்களை வந்து நீங்க பார்த்து மாட்டிக்கிற வேணாம். அதாவது இத குக்கர் செய்வது எப்படின்றது கூட நீங்க பார்க்கலாம். ஆனா வெடிகுண்டு செய்வது எப்படின்றது பார்க்க கூடாது. அது வந்து ஒரு தீவிரமான ஒரு தன்மைக்கு கொண்டு போயிடும். நீங்க வந்து நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், சும்மா நான் பண்றேன் அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. சில தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உங்களை வந்து கொண்டு போயிடும். ஜெயிலுக்கும் போற கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வந்து ஹேக்கிங், அதாவது மத்தவங்களை வந்து ஏமாத்தணும்ன்ற முடிவு. நீங்க ஹேக்கிங் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா படிங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு வந்து சில எஜுகேஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படி அவன்கிட்ட இருந்து பணத்தை சுருட்டணும்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து சில பேர் வந்து சில முதியவர்கள் வந்து என்னன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லி, அதாவது எப்பயுமே வந்து என்னன்னா இப்போ ஒரு பேங்க்னா அந்த பேங்க்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ இருக்கும், அந்த பேங்க்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் இருக்கும். அது வந்து கரெக்டா போய் அந்த வெப்சைட்ல போய் வந்து பார்க்கணும். நம்ம அதெல்லாம் பார்க்க கூகுள்ல வந்து இந்த பேங்க் போட்டு ஹெல்ப்லைன் நம்பர் போட்டா 90% கரெக்டான நம்பர் வரும். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஏமாந்துருப்பாங்க. நீங்க பத்திரிகை டிவில வந்து நியூஸ்ல வந்து வந்திருக்கும். அதாவது ஹெல்ப்லைன் சரி ஏதோ ஒரு நம்பரை வந்து வந்திருக்கும். ஸோ அதை எடுத்து ஃபோன் பண்ணுவாங்க. மறுமுனையில இருக்கேன் அப்படியே சார் உங்க இதை சொல்லுங்க, பாஸ்வேர்டை சொல்லுங்க சொல்லிட்டு மணி வந்து சுருட்டிட்டு போனதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து எதுவுமே ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க, பதட்டப்படாதீங்க. எல்லா விஷயங்களும் டோட்டலா கொஞ்சம் யோசிச்சு சில விஷயங்கள் பண்றப்ப நீங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தன் பேசி ஒருத்தன் வரானா உங்ககிட்ட இருந்து மணியை சுருட்டுறானா அவன் வந்து கரெக்டான பார்ட்டியா அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சு நீங்க பண்ணுங்க.